ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். டெலிவரி அப்புறம் பேபி வச்சுருக்கிறதுனால கண்டினியூவாக லாங் வீடியோ போட முடியல. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு பொண்ணு பிறந்திருக்காங்க. ஸோ அதனால் லாங் வீடியோ கொஞ்சம் கண்டினியூவாக என்னால் போட முடியலங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு ப்ளவுஸ் எப்படி கஸ்டமரோட பேசி கஸ்டமைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா சொல்லுங்கள், நம்ம இது மாதிரியும் போடலாம். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ஒர்க்கிங் வீடியோ, நிறையா ஸ்டிச்சஸ் வீடியோ போட்டாச்சு. ஸோ ஒரே மாதிரி போட்டால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி புதுசாகவும் ட்ரை பண்ணலாம். இது நம்ம ஆல்ரெடி கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. நான் எப்போவுமே தண்ணியில் போடாதீங்க, இந்த மாதிரியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி தான் கொடுப்பேன். பட் அவங்க மறந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டாங்க. இருந்தாலுமே ஸ்டிச்சஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் தான் இருக்குது. இருந்தாலும் தண்ணியில் போடலைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ அது அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. இது ரிசப்ஷன் சாரீ. நான் என்ன மாதிரி வேணுங்கிறத ஒரு ரஃபாக வரைஞ்சி அது மாடல் கஸ்டமர்கிட்ட ஓகேவான்னு கேட்டுக்கிட்டேன். டிசைன்ஸ் நம்ம சாரியிலிருந்து எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருந்தோம். அதுக்கான என்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கிங் ப்ராசஸ். நம்ம என்ன மாடலில் கேட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஸோ என்னால் இது ஒரு டீட்டெயில் வீடியோ எடுக்க முடியல. பட் எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரிகேட் ஒர்க். ஜர்தோசி அப்புறம் த்ரெட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு நல்ல இன்ட்ரிகேட் ஒர்க் கொடுத்துருந்தோம். ஒரே பர்டிகுலர் ஃப்ளார் பேட்டர்ன் தான் கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் க்ளோஸ்அப்பில் வரும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்திங்கன்னா கூட தெரியும். ஸோ இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு ஆர்டர் பார்க்கலாம். இந்த சாரீ நல்லா ஒரு செக்குடு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி இருக்கிற சாரீ, செக்குடு அண்ட் லைன் இருக்கிற மாதிரி சாரீ. ஸோ இதுக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இதுவும் ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். அவங்க அளவுக்காக கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 பேட்டர்ன் வரைஞ்சிட்டு கஸ்டமர்கிட்ட எது ஓகே அப்படிங்கிறத நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். நான் எந்த மாதிரி பிளான் பண்ணேன், இந்த கஸ்டமர் என்னவே டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நான் அவங்ககிட்டையும் கேட்டுக்கிட்டேன். ஸோ இது எந்த மாதிரி டிசைன் பண்ணோன்னா, ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் லைன்ஸ் இருந்தது. பட் நம்ம அது ஹரிசானல் லைனாக கொடுத்து ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல நம்ம ப்ளவுஸ் வர மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு செக்குடு பேட்டர்னும் இருக்கணும், ஃப்ளாரல் பேட்டர்னும் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் எண்ட் டு எண்டில் ஃப்ளார் இருக்கிற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். சேம் டைம் பாக்ஸும் வரும், ஃப்ளாரலும் வரும். ஸோ இந்த மாதிரி தான் லைன் ஒர்க் கொடுத்துருந்தோம். ரொம்பவே அழகாக நீட்டாக வந்தது. எனக்கு இந்த ப்ளவுஸோட பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிது. ஸோ இந்த மாதிரியும் நம்ம சேனலில் இனி வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.